போயிட்டு வரேன். மீனிக்கிட்டு வெளியில கிளம்பிட்டா. எதுக்கத்த வாலியை எம்எல்ஏ இருந்துச்சிய? வீட்டில் ஒத்த வேலை செய்யாத, அப்படியே ஒளிஞ்சு போயிரு. கொட்டிக்க நேரத்துக்கு திரும்பி வா. வாளியெல்லாம் எவகிட்ட இருந்து பறிக்கிட்டு வருவாளோ தெரியல. வீடெல்லாம் குப்பையாவே கிடக்கு. எவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்கணுங்க. இன்னும் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? போறதான் போறா. இதையும் சேர்ந்தாலும் கொண்டுட்டு போ. பழக்கம் போல எல்லா வேலையும் நானே பார்க்கேன். நீ சோவரி மாதிரி ஊரை சுத்திட்டு வா. ஏம்மா, இந்த வயசுல என்னம்மா குறி பார்த்து அடிக்குது? அப்போ இது நம்ம வழி இல்லையா? இது யாருக்கு வழியா இருக்கும்? முதல்ல கண்டுபிடிப்போம். ஞாபகம் வந்துட்டு, இது மல்லிகா வாளி. வாடியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இல்லாம வீட்டு முன்ன நின்று டான்ஸ் ஆடுங்க. ஐயோத்த, டான்ஸ் ஆடல, வாளி எடுத்துட்டே கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வாளியை தூக்கிட்டு நவுண்டு போயிடுவோம். நமக்கு தான் பார்வை சரியாவே தெரிய மாட்டேங்குது. இந்த கிழவிக்கு என்னமா கண்ணு தெரியுது? எரடி அடி வாங்கினது பார்த்தாதா? கிளம்பாம அதிலே நின்றுட்டு புலம்பிட்டு இருக்க. கண்ணு தான் இந்த கிழவிக்கு நல்லா தெரியுதுன்னு நினைச்சனைக்கு. காது வேற பாம்பு காது. இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா கதவுக்கு பின்னாடி இருக்கிற உலகை ஏற்றிக்கிட்டு வந்து அடித்தாலும் அடிச்சு விடும். முதல்ல இங்கேருந்து கிளம்புக வெளியே பார்ப்போம். ஏதே தண்ணி பைப்பு ரொம்ப தூரத்தில் இருக்கு. இல்லை ஜாஸ்மின், பக்கத்து தெருவில் தான் இருக்கு. குடத்தை ஏண்ட தங்கத்தை நான் இப்போ கொண்டாரேன். வரமத்தில் நீங்கள் கொண்டாங்க. இப்போ வேண்டாம், அந்த உமா போட்டோம், அப்புறமா குடத்தை தாரேன். ஏக்கோ, குடத்தை கொண்டுட்டு 2 பேரும் எங்கே போறிய? விளங்காதவா, வாய் வச்சுட்டால. இன்னைக்கு தண்ணி கிடைச்சால தான். உங்கள் வாயை செஞ்சுக்கா. ஆனால் என் காதில் தான் நீங்கள் பேசுனது உழவே இல்லை. கேட்கக்கூடாதுன்னு தானே பேசுனேன். குடத்தை கொண்டுட்டு நீங்கள் எங்கே போறீங்கன்னு சொல்லவே இல்லை. பால் வாங்க போகிறோம். இப்போ எதுக்குக்கா குடம் நிறைய பால் வாங்க போறிய? ஒருவேளை புனியதம் கொடுக்க போறீங்களோ? ஆமாம், புனியதம் கொடுக்க போகிறேன். நீ வந்து வாங்கிட்டு போ. நமக்குள்ள எவ்வளோ ஒத்துமை பற்றியில்லாக்கா. நீங்கள் என்னென்னா புனியம் கொடுக்கறதுக்கு பால் வாங்க போறிய. நான் வெறும் வாளியை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த வாளி நிறைய எனக்கு பால் தந்தால் காணும். இந்த வருமா ஏட்டிட்டு மிதிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிரு. இப்போ எதுக்குக்கா என் மேலே கோவப்படுதிய? அப்படி என்னக்கா நான் தப்பாக கேட்டுட்டேன்? ஊரில் எல்லாருமே இப்படி தானக்கா கேட்பாவ. நான் மட்டும்தான் கேட்காத மாதிரி பேசிய. கோபப்படாமல் வாங்கத்த, நம்ம போய் தண்ணி எடுப்போம். இப்போ நீங்கள் தண்ணி எடுக்க தான் போறீங்கள, வேற எதுக்குக்கா பால் வாங்க போறேன்னு சொன்னிய? நெபர் ஜாஸ்மின், இவளை சத்தங்கடமும் போச்சல்லு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரித்தா, நீங்கள் எதுவும் பேசாதுங்க, நான் பேச இவளை அனுப்பி வைக்கேன். ஏக்கா, நீங்கள் ஏதோ அவசர வேலையை வாளி கொண்டுட்டு போறியன்னு நினைக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க. அவசர வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட பேசிட்டு நான் பையே போகிறேன். இந்த வாளி கூட எனக்கு இல்லை, மல்லிகாண்டு ஒரு பிள்ளை உண்டு, அந்த பிள்ளைக்குள்ளது. நீங்கள் கூட பக்கத்து தெருவில் தானே தண்ணி பிடிக்க போறிய. நானும் உங்கள் கூட வாரேன். ஜாஸ்மின் வா, நம்ம ஸ்பீடாக போவோம். ஏக்கோ கொஞ்சம் நில்லுங்க, நானும் உங்கள் கூட வாரேன். இவ உண்மையிலே என்கிட்ட சேர்ப்படி வாங்கிட்டு போன்னு நினைக்கேன். இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் காலைல சூடு தண்ணி ஊற்றுன மாதிரி வேற்ற போறிய? கொஞ்சம் பொறுமையாக தான் போனேன். என்னையா சுருக்கா போனால் தான் தண்ணி கிடைக்குமோ, இல்லைன்னா தண்ணி நின்றுருவோம். ஜாஸ்மின், நீ குடம் வேணும்னு ரொம்ப நேரமாக கேட்டு இருந்தால, நீ கொஞ்சம் நேரம் குடத்தை வச்சுக்க. சரித்தா, நானே வச்சுக்கிட்டேன். குடத்தை அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எங்கக்கா போறிய? வேற எங்கேயும் போகல, உங்ககிட்ட தான் வர போகிறேன். பைய தட்டுங்கத்த, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். எங்கக்கா பிரச்சனை? பிரச்சனையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. இப்போ உடனே உங்ககிட்ட வந்துடும். இப்போ எதுக்குக்கா என்னைய அடிச்சிய? ஏதே போதும் விடுங்க. எதுக்குக்கா இப்படி என்னைய அடிச்சிய? நல்ல பிள்ளையா போன்னு சொன்னேன், கேட்டியா? பேருந்துருக்கலாம்ல. ஒழுங்கு மரியாதையா இப்போ மாற்ற ஓடி போயிரு. அப்படி இல்லைன்னா மூஞ்சி முகர பேந்துடும். என்னம்மா இப்போ மட்டும் முழுசா இருக்கிறது மாதிரி பேசுறிய? அதான் ஏற்கனவே பேந்து பேதுன்னு இருக்கு. போதும் வாங்கத்த, நம்ம தண்ணி பிடிக்க போவோம். அவ கூப்பிட்டவே நீ தப்பிச்சா, இல்லைன்னா கொன்று போட்டிருப்பேன். ஒருத்தலை பார்த்தோமா நல்லதான் 4 வார்த்தை பேசணுமான்னு விடணும். அதை விட்டு விட்டு தேவையில்லாம உன்னையும் மாதிரி பேசினா இப்படிதான் அடி வாங்கணும். ஜாஸ்மின் கொடுத்ததா, நம்ம போவோம். இந்தாங்கத்த, இருந்தாலும் நீங்க இப்படி அடிச்சிருக்க கூடாது. இவளெல்லாம் இப்படிதான் சாத்தணும் ஜாஸ்மின். சரித்த, வாங்க நம்ம வேலையை பார்க்க போவோம். எதுக்கத்தா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பைப்புல தண்ணி வரல? என்னன்னு தெரியல ஜாஸ்மின். உனக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். உன்னைய மாதிரி உள்ளவா இருக்கிற ஏரியாவில் எப்படி தண்ணி வரும்? வேதியில் போனவா என்ன மாடி அடிச்சு விட்டாவா விளங்குவாளா?
காலு வேற சுளுக்கி போச்சு. நான் எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு தெரியலையே. இப்படியே தாண்டுட்டு போக வேண்டியதான். இந்த வாழையை வேற தூக்கிட்டு போகணுமே. எப்படிதான் இங்கிருந்து போக போறேன்னா தெரியல. திடீரப்புல என்ன தலைக்கு மேல ஏதோ காத்தடிச்ச மாதிரியே தெரியுது. என்னது இருக்குன்னு பாப்போம். காக்கா எதுக்கு தலைக்கு மேலேயே பறக்குது? சூ சூ காக்கா போ. ஏப்பா ஒரு விளையா நவுண்டு போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தோம்னா அப்புறமா கழுகு வந்து என்னைய தூக்கிட்டு போயிடும். முதல்ல எந்திக்க வழிய பாக்கேன். என்னம்மா அடிச்சு விட்டா. அவ கையை முறிச்சு அடுப்புல வைக்க அவ தண்ணி எடுத்துட்டு இங்க மரமால வரா. இதுக்கு மேல இங்க நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. உடனே மறைஞ்சு போயிருவோமா?